ஓபிஎஸ் போனப்பையும் சசிகலா அவர்கள் போனப்பையும் இதுல யாரு பெஸ்ட்ங்கிற சூழ்நிலை வந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எது சரியா இருக்குன்னு அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னைக்கு தேதியில நம்ம இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாரு அப்படின்னு நினைக்கிறார். ஒருவேளை சசிகலா அவர்களை சசிகலா ஒன்று நம்ம சேர்த்துக்குவோம் அவங்கள ஒண்டி. ஏன்னா திரு திரு சசிகலா அவர்கள் பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ வெளிப்படையா பாராட்டியோ எதுவும் பேசல கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்குதான் செங்கோட்டையில அந்த கருத்தை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி சமீப காலமா எந்த ஒரு அவதூறு பிரச்சாரமோ இல்ல ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தையுமே வைக்கல. அப்போ அவர்கள் ஒரு ஒரு அமைதியே காக்குறாங்க. அந்த அமைதிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அரசியல் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் ஒண்ணு சேரணும், எல்லாருமே ஒரு 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 ஒரே ஒத்தை கருத்துல போனோம் அப்படின்ற மாதிரி சசிகலா அவர்கள் முடிவு பண்றாங்க. இப்ப நீங்க இப்படி பாருங்க, ஒருவேளை சசிகலா அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சேர்த்துக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் கைட்டி விட்டுட்டு டிடிவி தினகரன் என்ன தனியா கட்சி வச்சிருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் வழக்கு போட்டிருக்காரு, வழக்கு இது பண்ண மாட்டேங்கிறாரு. அட் த சேம் டைம் அவரும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அவர் வாயில இந்த நொடி வரலாம் அவரு சொல்லல. அப்படி சொல்லாதவங்க நான் எதுக்கு சேர்த்துக்கணும்? நீங்க கேஸையும் போடுவீங்க, தேர்தல் ஆணையத்துல மனுவும் கொடுப்பீங்க, எனக்கு எதிர்த்து போராடிங்க, அப்புறம் நான் உங்களை சேர்த்துக்கிட்டு வச்சு பக்கத்துல அழகு பார்க்கவா அப்படின்ற அந்த அரசியல்வாதிகளுக்கு உண்டான அந்த கேள்வி இருக்கு. இந்த கேள்விகள் இந்த பொருள் சசிகலாவுக்கு பொருந்தாது. இப்ப ஒருவேளை சசிகலா அவர்களை சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், டிடிவி தினகரன் ஸ்ட்ரைட்டாவே அவுட். ஏன்னா அவர் எந்த கூட்டணியில இருந்து திருப்பி வந்தாரோ திருப்பி அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு தான் போனோம் பிஜேபியோட. சசிகலா அவர்களை ஒருத்தரை நீங்க சேர்த்துட்டீங்கனாலுமே இவங்க ஆடக்கூடிய அந்த தென் மாவட்ட அரசியல், தஞ்சாவூர் அரசியல், திருவாரூர் அரசியல் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். சசிகலா அவர்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாதி ரீதியாவே அதிமுக பொறுப்புல ஓகே சசிகலா வந்துட்டாங்க அப்படின்னாலும் ஓகேப்பா, அவங்களோட ஆதரவாளர் சின்னமா வந்துட்டாங்க, இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மனநிலைக்கு தொண்டர்கள் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் தான் நடத்திக்கிட்டு இருக்கணும். டிடிவி தினகரன் அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களெல்லாம் ஆளாக்கி விட்டவங்க நம்பர் 1 சசிகலா, அவங்கள திருப்பி சேர்த்துக்கிட்டாரு.